வணக்கம் நண்பர்களே. சத்தம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு ஆம், ஹாய் ஹாய் சாரா, ஹாய் சாரா அப்படிங்கிற இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாராளின் வாழ்வு, வாழ்வு வாழ்வுன்னு 2 தடவை சொல்லணும். ஆம், ஹாய் ஹாய் அப்படின்னு கூப்பிடணும் வாழ்வை. ஸோ இப்போ இதில் வந்து பெத்சேபாலின் கதை வருகிறது. பெத்சேபால் எப்படி தாவீதுக்கு மனைவி ஆனால், அதாவது பெத்சேபால் எப்படி தன் மகனை அரசனாக கொண்டு வருகிறாள் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெத்சேபால் எப்படி தாவீதுக்கு மனைவியானாள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தாவீது ராஜா அவன் வந்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவன் வந்து களத்தில் இல்லாமல் அவன் வந்து அரண்மனையில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது முற்றத்திற்கு போய் நிலாமுற்றம் மாடிக்கு போய் அங்கேருந்து நிலாவை பார்க்கலான்னு வந்தான் போல இருக்கு. கடைசியில் பக்கத்து வீட்டுக்கா அம்மா அங்கே குளிச்சுட்டு இருக்குது, அதை பார்த்துட்டான். ஸோ இப்போ இவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா மேலே இவனுக்கு ஆசை வந்துடுது. அவன் வந்து பெத்சேபால் வந்து எத்தியன் ஆகிய உரியாவின் மனைவி அப்படி பார்க்குறோம். இவன் ஒரு போர் வீரன். அதே மாதிரி அவள் வந்து ஆலோசகனாகிய அகிதோப்பேலின் பேத்தி. ஸோ அப்படி பார்க்கலாம். அவங்க அப்பா வந்து ஒரு போர் வீரர், அவங்க தாத்தா வந்து ஒரு ஆலோசகர். பார்க்கலாம், என்னதான் பக்கத்து வீடாக இருந்தாலும் அரண்மனைங்கிறது வேற, குடியிருப்புங்கிறது வேற. ஸோ இப்போ இவனோட பார்வை அரண்மனையிலேருந்து குடியிருப்புக்கு போகிறது. ஸோ மேலேருந்து கீழே பார்வை போகுது, தாழ்ந்து போகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆலோசகனோ ஒரு போர் வீரனோ அவன் வந்து அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறான். இவங்க அரசாங்கத்தின் மனிதர்கள் தான், அரண்மனைக்கு நெருக்கமானவர்கள் தான், அதனால தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு போர் வீரன் எத்தியனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆலோசகன் ஒரு போர் வீரன், இவங்கெல்லாம் வந்து ராஜா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அகிதோப்பேல் வந்து அரசனுக்கு ஆலோசகனாக இருந்தான். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குடும்ப சண்டை நடக்கிறது. அதில் வந்து அதோனியா அப்சலோம் வருகிறான். அப்சலோம் வந்து அரசனாக வரும்போது அப்சலோமுக்கு இவன் ஆலோசகனாக போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ போர் வீரன் கூட அரசாங்கம் எப்படி இருக்கு, அப்சலோமுக்கு சண்டை போடணும்னு சொல்கிறியா, உரியா அங்கே இருப்பான். உரியாவும் இருப்பார், இவரோட பெத்சேபாலோட தந்தையும் இருப்பார். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலை, அரசாங்க வேலை. போர் வீரனாக இருக்கிறதோ ஆலோசகனாக இருக்கிறதோ. ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு தாவீதுக்காவது அதோட அருமை தெரியணும். ஸோ இப்போ நாம் தனியானவங்க, நாம் அபிஷேகப்பட்ட அரசர். ஸோ நமக்கு வந்து ஒரு ராணியை தான், ஒரு இளவரசியை தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும், ஒரு அரசியை தான் கொடுக்க முடியுங்கிற எண்ணம் இவனுக்கு இருக்கணும். ஆனால் இவன் வந்து பக்கத்து வீட்டை கண்ணோக்குகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இவன் பார்த்தானா, இவன் ஆசைப்பட்டானா, இவன் அவளை கூட்டிகிட்டு வர சொன்னானா, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இதுவாக பேசணும் வேணும், லோக்கலாக பேசணும் வேணும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, உரியாவை அழைத்து அனுப்புகிறான். ஸோ உரியா வருகிறார். யோவாபு கிட்ட சொல்லி உரியாவை அழைத்து அனுப்புகிறார். யோவாபு உரியாவை இங்கே அரண்மனைக்கு அனுப்புகிறார். உரியா வந்தோடனே உரியா கிட்ட இவன் பேசுகிறான். ஸோ எப்படி பேசுகிறான், இந்த மாதிரி நீ வந்து ஓய்வெடுக்கலாம், உன் மனைவி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இவனோட திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பெத்சேபால் கிட்ட போனான்னா இவன் வந்து இவனோட பிள்ளையா இது இருக்கும். பெத்சேபால் குடும்பத்தை நம்ம பிரிக்க வேண்டாம். பெத்சேபால் உரியாவுக்கு மனைவியாக இருப்பா, இது உரியாவின் பிள்ளையாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்தது, நம்மள்கிட்ட ஒரு 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 தப்பான தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் நாம் இது நீங்கி போய்விடலாம். ஸோ நாம் இதை சரி செய்து விடலாம் அப்படின்னு நினச்சான்னு நினைக்கிறேன். ஏன்னா உரியா வர்ற வரைக்கும் பெத்சேபால் அரண்மனையில் தான் இருந்தான். அவன் வரும்போது தான் அவள் வீட்டுக்கு போகிறான்.
திரும்பி போகிறார். இனிமேல் அரண்மனைக்கு வரக்கூடாது, உரியாவுக்கு மனைவியாக இருக்கணுங்கிறது தான் தாவீதோட எண்ணம். எண்ணம் இப்போ பெத்சேபாலும் இதுக்கு உடன்பட முடியும். பெத்சேபாலும் உரியா வீட்டிலேயே தங்கிட முடியும். ஏன்னா அவள் வந்து இன்னொருத்தன் பொண்டாட்டி அப்படிங்கிறது தான் செயல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தவறு சரி செய்யப்படணும்னு அவன் நினைக்கும் பொழுது அங்கே உரியா தாமதித்து விடுக்கிறான். நான் போக மாட்டேன், நான் வந்து பெட்டி வந்து களத்தில் இருக்குது, நான் பெட்டிக்காக காத்திருக்கிறேன், நான் எப்படி போக முடியும் அப்படி இப்படின்னு பேசுகிறான். அரசன் தான் பெட்டிக்கு உரிமையாளர், பெட்டியின் அந்த பானபலிக்கு உரிமையானவன், சமூக தப்புங்களுக்கு உரிமையானவன். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் அரசன் தான் ஒரு பெட்டியோட பேச்சை பேச முடியுமே தவிர உரியா பேசுகிறான். ஸோ இப்போ அதனால் புத்தகத்தில் என்ன வந்துடுது? ஸோ நீங்கள் பார்க்கலாம், உரியா வந்து களத்துக்கு திரும்பி போக கட்டளை கொடுத்து யோவாபுக்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறான். ஸோ யோவாபே, நீ வந்து அவனை களத்தில் முன்னிலையிலே நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். ஸோ முன்னிலையில் நிறுத்தப்படுகிறான். உரியா மடிந்து போகிறான். ஸோ யுத்தத்தில் மடிந்து போகிறான். நல்லபடியாக ஒரு வீர மரணம் கிடைக்கிறது, சந்தோஷம். ஆனாலும் நீங்கள் இதில் யோசித்து பார்க்கணும், ஒரு தப்பு பண்ணுறது இதுதான் நடக்கிறது தான். ஆனால் அதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பை விட பெரிய தப்பாக இருக்கும் ஆண்டவரின் பார்வையில். ஸோ ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரு நமக்கு? என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதாவது நீ அடுத்த முன்னாடி இச்சைப்படுத்தாத, பசியாக பார்க்காதேன்னா நமக்கு பிரமாணம் இருக்குது. ஸோ ஒரே தேவன் இருக்கிறார், ஒரே கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கிறது. அதை தவிர அதை தவிர்த்து நீ மற்றதை யோசிச்சின்னா அது வந்து விக்கிரக ஆராதனை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்போ நீ குற்றத்தை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறியோ அது ஒரு பொய் சாட்சியான செயலாக போய்டும். அது வந்து ஒரு தவறின் செயலை மூடி மறைப்பது பொய்மையை நீங்க வேண்டும். நமக்கு பொய்மை செய்யக்கூடாதுன்னு பிரமாணம் இருக்கிறது. ஸோ அப்போ இவன் இது பொய்மையாக செய்யத்தான் முயற்சி பண்ணுறான். ஸோ இப்போ களத்தில் முன்னாடி வச்சு அவனை கொன்னுடுன்னு அரசங்க ஆணை கொடுத்து விட்டான். ஸோ இப்போ இவன் களத்தில் சாவலனாலும் யோவாபு கையால் சித்திருவான் போல இருக்குது. ஸோ எப்பயுமே சூழல் அப்படி தாங்க இருக்குது. ஸோ இப்போ வருவோம், கதைக்கு வருவோம். ஸோ இப்போ உரியா செத்து போயிட்டான். ஸோ பெத்சேபாள் ஒரு கர்ப்பஸ்திரியாகவும் இருக்கிறாள், விதவையாகவும் இருக்கிறாள். ஸோ இப்போ மறுபடி தாவீது கூட்டு அனுப்புகிறா. அவள் உடனே அரண்மனைக்கு துக்கம் கொண்டாடி முடித்து உடனே வந்து விடுகிறாள். தாவீது அவனை திருமணம் செய்து கொள்கிறார். ஸோ இப்போ என்ன ஒரு பிரமாணம் மீறப்பட்டது நீங்கள் பார்க்கலாம். தாவீது ஒரு விதவையான போர் வீரனுக்கு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் பிடிக்கிறார். அது ஒரு கர்ப்பஸ்திரியை திருமணம் பிடிக்கிறார். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பெண்ணை பார்க்குறீங்களா, கர்ப்பஸ்திரியை பார்க்குறீங்களா? அவள் வந்து இன்னமும் கர்ப்பம் பிறப்பிக்கப்படவில்லை, பிள்ளை பிறக்கப்படவில்லை. ஸோ பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உரியாவின் மனைவி தான். இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டில் புத்தகம் என்ன சொல்கிறது? அவன் உரியாவின் மனைவியாக பெத்சேபாளத்தில் பெற்றான்னு சாலமனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் சாலமன் பிறக்கும் போது அது வந்து பெத்சேபாளுக்கு 2வது பிள்ளை, அது தாவீதோட பிள்ளை, அது உரியாவின் பிள்ளை இல்லை. ஆனால் புஸ்தகம் ரொம்பவே பழைய விஷயத்தோட ஒரு தொடர்பு படுத்தி உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. அவள் உரியாவின் மனைவியாக இருக்கும்போது தான் அவள் வந்து தாவீதுக்கு மனைவி ஆனாள் அப்படிங்கிற அந்த கதையை மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாலமன் தாவீதின் மகனாக இருந்தும் கூட அவனை உரியாவின் மனைவியிடத்தில் பெற்றான்னு சொல்லுது. ஸோ இது ஒரு கொடுமை தான். ஆமாம், புஸ்தகம் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நாம் இதே சாலமனோட நிலைமையில் இருந்து பாருங்க, பிள்ளையின் நிலைமையில் இருந்து பாருங்க. அவங்கிட்ட வந்து உரியாவின் மனைவியிடத்திலே பிறந்தாய் அப்படின்னு சொல்லி சாலமன்ட்ட சொன்னான். அப்போ நான் என்ன ஒரு செத்து போன மனிதனுக்கு பிறந்தேனா? இங்கிட்ட அவன் ஒரு நல்ல போர் வீரன், களத்துக்கு முன் வரிசையில் இருந்தவன். அப்படி சொன்னால் கூட அதில் ஒன்றும் பெருமை குறைந்து போகாது. ஆனால் இளவரச பட்டத்துக்கு வந்து
அபிஷேகிக்கப்பட்ட அரசனின் மகனாக நான் இருந்தும் கூட என்னை உரியாவின் மனைவிடத்தில் பெற்றான்னு புஸ்தகம் சொல்லுதுன்னா அப்போ என் கேரக்டர் சரியில்லைன்னு தானே புஸ்தகம் சொல்ல போகுது. நான் ஞான பாட்டு பாடுவேன், நீதிமொழிகள் சொல்லுவேன், உன்னத பாட்டு பாடுவேன், ஆனாலும் நான் வந்து விதவையின் மகன் என்று சொல்லப்படுவேன் அப்படின்னு சாலமன் சொல்லுவான். இப்போ அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். சொல்லுங்க, இப்போ நீங்கள் விதவையின் மகனா இல்லை என்ன சொல்கிறது கர்ப்பஸ்திரியை திருமணம் செய்தவனின் மகனா? ஸோ நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் அவள் விதவையும் கூட கர்ப்பமான விதவையின் மகன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ராஜா செஞ்சது சரியா தப்பா? இல்லை, தவறே இல்லை. அவன் ஒரு விதவை பெண்ணை, அதுவும் கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை அரண்மனையில் சேர்த்து அவளை வந்து ராணியாக வச்சுருந்தான். ஸோ இப்போ ஒரு கர்ப்பஸ்திரியை யார்ப்பா சேர்த்துக்குவா? அவள் எதுக்காவது பிரயோஜனமாக இருந்தால் கூட அவளை அரண்மனையில் சேர்த்து சரி அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அவன் யூஸ் பண்ணிக்கலாம். இவளே கர்ப்பமாக இருக்கிறா, இனிமேல் இவ அதிகமாக பயன்பட மாட்டான். ஆனால் அவன் அவளை சேர்த்து பிள்ளை பிறக்கிறது, பிள்ளை மரித்து போகிறது, அந்த பிள்ளைக்காக அவன் துக்கிக்கிறான். ஏன்னா அது அவன் பிள்ளைன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அது அவனுக்கும் பெற்றவர்களுக்கு தான் தெரியும். சரி, இப்போ கதைக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க, அதுதான் செயல். ஸோ இப்போ வருவோம், கூடாரம் இருக்கிறது, அங்கே பலி இருக்கிறது, ஆசாரியன் இருக்கிறான், லேவியர்கள் இருக்கிறார்கள், சம்பிரதாயங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு விதவைக்கான செயல் என்னன்னு நம்ம பார்க்கணும். நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 இது சொல்லப்படுகிறது, ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு விதவையை புறஜாதிகள் என்ன பார்க்குறார்கள்? வளையல் உடைக்கணும், பொட்டை எடுத்துடணும், தாலியாக எடுத்துடணும், சம்திங் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, இனிமே அடுத்தவனை பார்க்கக்கூடாது, வெள்ளை சேலை உடுத்தி கொள்ளணும், இதுவாக இருக்கணும், தனிமையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? இப்போ இதே வந்து புதுவிதமான கஷ்டம் பண்ணி என்னன்னு கேட்டேன்னா, இனிமே உனக்கு புருஷன் கிடையாது, ஏசப்பா தான் உனக்கு புருஷன். இது ஒரு நல்ல ஒரு நகைப்பு. ஸோ ஒரு விதவை இயேசுவுக்கு மனைவியாகி விடுகிறார். இல்லை, விதவைங்கிறது இங்கே விஷயமே இல்லை, இங்கே ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ இங்கே ஏசப்பா இல்லைங்க. ஏசப்பாவா ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்க போகிறார்? ஏசப்பாவா எலிஜிபிள் பர்சன்? இல்லை, எலிஜிபிள் பர்சன் இஸ் தி டென்ட் ஆஃப் லார்ட். ஆண்டவரின் கூடாரம் தான் தகுதி படைத்த செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ தகுதி படைத்த செயல் என்ன பாருங்க. ரூத் வருகிறார், அவள் வந்து மோவாபிய ஸ்திரீ அங்கேருந்து வருகிறார். ஸோ இப்போ போவாஸ் என்ன சொல்கிறார்? எங்களில் சகோதரர்கள் இருக்கிறார்கள், இப்போ நீ வந்துட்ட, உன் பார்வையை எனக்கு விரின்னு சொல்கிற. ஸோ இப்போ இது வந்து விரிக்கப்படுகிற கூடாரம். அப்படி இருக்கிற செயலில் உன் பெண்ணின் மரியாதை இருக்கிறது. ஸோ அந்த பெண்ணின் மரியாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உன்னை ஒருத்தன் தப்பான செயலில் பார்க்கக்கூடாது. என் சகோதரனாவே இருந்தால் கூட இவன் வந்து சேர்த்துக்கிட்டவ தானே, புறஜாதி பொண்ணு தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ புறஜாதியாக இருந்தாலும் கூடாரத்தில் வந்து சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். ஏதோ வயலில் வந்து சேர்ந்தவளாக இருக்கக்கூடாது, தவறான இடத்துல சேர்ந்தவளாக இருக்கக்கூடாது. கூடாரத்து செயல் இருக்கணும், பிரமாணம் இருக்கணும், பிரமாணிகள் இருக்கணும், பெரியவங்க பார்த்து செய்யணும் அப்படின்னு போவாஸ் சொல்லுகிறார். நீ வந்து இளமையானவங்க கிட்ட போகலை, வயசானவங்ககிட்ட தான் வந்தா, உனக்கு வந்து ஒரு கற்பு நெறி இருக்கிறது. ஆமாம், நம்ம யாரை சந்தித்தோமோ, நமக்கு யார் பழக்கமானவங்களோ, நம்மளை விசாரித்தவர்களுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி செயலாக நம்ம இருக்க வேண்டுங்கிறதெல்லாம் நீ நினச்சாய். ஆனால் பாரு, நீ என் பேரை சொல்லி நீ எவங்கிட்ட வேணால் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்பயும் இருக்குது, திருமணத்துக்கு பிறகும் இருக்கும். ஆனால் இது நல்ல உறவாக மாற்றக்கூடியது கூடாரம் மட்டுமேன்னு சொல்லி போவாஸ் ரொம்ப அழகாக கூடாரத்து பெண்மணியாக ரூத்தை செய்கிறார். இவ்வளோ பெரிய முன்னுதாரணம் இருந்தும் கூட தாவீது இதை யோசிக்கலைங்க. தகுதி படைத்தவன் நான் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அவள் வயிற்றுல என் புள்ள இருக்குன்னு அவன் நினைக்கிறான். இதெல்லாம் தவறுங்க. ஆமாம், இதெல்லாம் தவறு. இது ஒரு கள்ள உறவுனால வந்தது.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீ அதை நல்ல உறவாக மாற்ற முடியுமா? அதுதான் சொல்கிறேன், அது பாவத்தை விட பெரிய பாவம். ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, காத்திருக்கணும், தவறை ஒத்துக்கணும். ஸோ இப்போ கூடாரம் தான் அந்த பிள்ளையின் அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அரண்மனையை கூட்டிட்டு வந்து அவளை தனியாக வச்சுக்கிறதுல ஒரு 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 நன்மையும் இல்லை. அந்த அரண்மனை கூடாரமாக இருக்க வேண்டும். அவளுக்கான நேரம் அவளுக்கு இருக்கணும். அவள் புள்ள பெற்றுட்டு தான் வரட்டுமே. ஏன் இப்போ உனக்கு அவசரம்? நீ ஏன் அவளை சேர்த்து அவளை கஷ்டப்படுத்துகிற? அவளையும் கஷ்டப்படுத்துகிற, இந்த பிள்ளையும் பிறந்து இறந்து போகுது. ஸோ இப்போ நம்ம பிரமாணத்தை மீறின செயல் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இவள் வந்து பெண் அப்படிங்கிற அந்த பிரமாணத்தையே நம்ம மீறி விட்டோம். ஸோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து தகுதிப்படுத்தவளுங்க. அவளுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டுவா. அவள் வந்து இப்போ கூடாரத்து பெண்ணாக மாறிட்டா. விதவைங்கிற ஒரு 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 இது வந்துருச்சு அவன் மேலே, நிந்தை அவன் மேலே வந்துருச்சு. இப்போ விதவையாக இருந்தாலும் பெண் வந்து தன்னால் தேர்ந்தெடுக்க முடியும். அவள் தான் வந்தா. பெத்சேபாள் தான் தாவீது அரண்மனைக்கு வந்தா. இப்போ வந்து இவன் வந்து உரியாவின் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வரல. ஆமாம், அவன் வீட்டுக்கு போய் இவன் கூட்டிகிட்டு வரல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. இவன் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. கூடாரம் பிரவேசிக்கிறது, கூடாரம் விசாரிக்கிறது. ஸோ ராஜ மரியாதையோடு இவளை கூட்டிகிட்டு வந்திருந்தான்னா அதில் பிரச்சனை இல்லை. ஆமாம், ராஜாவுக்கு எத்தனையோ மறுமனையாட்டிகள் இருப்பார்கள், ராணிகள் இருப்பார்கள். அதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி தான் இங்கே ஆயிடுச்சு. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆணாதிக்கத்தின் செயலாக இது மாறி விட்டுருக்குது. சமூகம் எப்படி வேணால் இருக்கட்டுங்க, எந்த ஆதிக்கத்தில் வேணால் இருக்கட்டும், எந்த இதுவும் இருக்காது. கூடாரத்தின் செயல் உனக்கு வேணுமா? கூடாரம் என்ன சொல்லு, பெண்ணின் மரியாதை இங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீ போயிருக்கணும். ஏன் அவளை கொளுட்டிட்டு வந்த? ஸோ ஏன் வேலைக்காரனை அனுப்புகிற? இல்லை உன் இச்சைக்கு தான் நீ யோசிக்கிற. ஆனால் நீ வந்து இழிப்படுத்தப்படுகிறாய் அப்படின்னு பார்க்குறோம். எப்பயுமே நீ வந்து களத்துக்கு போனால் வீரமரணம் வந்துட்டு ஏதோ ஒன்று அவனை வந்து அவன் பேச்சுக்கு நீ அவனை பழித்திட்ட. ஆனால் நீ ஏன் கணக்கு பண்ணுற? நீ ஏன் எண்ணுகிறாய்? எத்தனை பேர் செத்தாங்கன்னு லிஸ்ட்டு போடுறான். லிஸ்ட்டில் உரியா பேர் வருதான்னு இவன் கணக்கு பண்ணுறான். அதுதாங்க பாதை, அதுதான் தவறான செயல். நீங்கள் பார்க்கலாம், ராஜா எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். ஆனால் கணக்கு எப்படி பார்க்கணுன்னு என்னாகமத்தில் போட்டிருக்குது. எப்படி பார்க்கணும்னா, லேவியனை கொண்டு நீங்கள் தொகை எண்ண வேண்டும். லேவியன்கிற ஒரு சகோதரன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே லேவியன் இருப்பான். ஸோ இப்போ லேவியனாக எப்படி இருக்குன்னா, கணக்கில் குறைஞ்சி போயிட்டா உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையே நீங்கள் லேவியனாக அனுப்பணும். ஆமாம், ஒருத்தனை நீங்கள் கூடாரத்துக்கு அனுப்பி தொகை எண்ணிக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பிரமாணம் இருக்கிறது. ஸோ அப்போ லேவியன் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அது தாவீதாகவே இருக்கலாம். அவன் வந்து உரிமை உள்ள ஒரே என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு 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 நல்ல மனிதனாக இருக்கலாம். அப்படி தான் வேதம் சொல்லுது. உரியாவின் மனைவின்னு அது சொல்லிட்டுனா அது மொழி நடைக்க அப்படி சொல்லுது. ஆனால் அவன் வந்து தகுதிப்படுத்த ஒரு நல்ல மனிதன், ஒரு விதவையை திருமணம் பண்ண, ஆனால் ஒரு ஒரு நல்ல விதமாக தான் சொல்லுது. ஆனாலும் நீ எண்ணினாய், அதனால் உன் குடும்பம் ஒன்று வந்து பகையாக போகும் அப்படின்லாம் நாத்தான்வேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதே நாத்தான்வேல் தான் இப்போ போய் பத்சேபாள்கிட்ட போய், நீ உனக்கு தெரியாதா அவர் உன் மகனை அரசனாக்குவேன்னு சொன்னாரே, உனக்கு தெரியாதா? நீ இப்போ வந்து அரசாங்கத்தில் தலையிட்டு ஆக வேண்டும். ஆமாம், இது வந்து சாராளின் வாழ்வு, சாராளின் கூடாரம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாத்தான்வேல் போய் சொல்கிறார். ஸோ சாராளின் வாழ்வு என்ன, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவள் எகிப்துக்கு போனான், எகிப்தின் அதிபதியே அவளை சேர்த்து வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? இவ வந்து ஆபிரகாமின் மனைவி, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, இவளை நீ வச்சுருந்தீங்கன்னா உனக்கு வாதம் தான் வரும், உன்னால் இவளை வச்சுக்க முடியாது, அவள் இன்னொருத்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எகிப்தின் அரண்மனையவே வாதையில் வச்சு அவளை மீட்டு கொண்டு வந்த தேவன் இருக்கிறார். இது எப்படி தெரியுமா? செங்கடத்தை திறந்து தன் மக்களை கூட்டுவதற்கு வருவதற்கு சமமான். ஆமாம், யோசேப்புக்கு நடந்தது அதே 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 செயல் உங்களுக்கு இருக்கிறது. எப்ராயிம் மனாசேவாக உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, கூடாரத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாத்தான்வேலை யார் பாவப்பட்ட பெத்சேபாளை கூட்டிகிட்டு வந்து
இவன் தகுதி படைத்தவன், இவன் இவன் வந்து பெண்ணின் மரியாதையை பார்த்தா அவளை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாம், ஆனால் கூடாரத்துக்கு அவன் நேரம் கொடுக்கல. அவன் வந்து அவன் போய் கூட்டிகிட்டு வராமல் போயிட்டான். ஒரு 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 வெளிப்படையாக ஒரு இதுவாக அவன் செய்யலை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இப்போ என்ன வருது நம்மளுடைய பகுதியில், ராஜாவுக்கு அனல் இல்லாமல் போய்விட்டது. சரிப்பா, ராஜாவுக்கு அனல் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் உனக்கு என்ன வந்துச்சு? ஒரு இளம் பெண்ணை திருமணம் பண்ணி மடியில் சேர்க்கணும். ஏன்ப்பா உனக்கு இந்த மாதிரி டெரரான எண்ணம்? என்னைக்கு வந்து அரசாங்கம் வீக் ஆகுதோ, ராஜாவின் செயல் வீக் ஆகுதோ, அப்போ அடுத்தவங்கெல்லாம் நாட்டாமை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் செய்ய இது நல்லது அது நல்லதுன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்ப்பா ராஜா அற்புதமான சங்கீதம் பாடியிருக்கான், ஏன்ப்பா அவனுக்கு சூடு பொம்மநாட்டி மூலமாக தான் வரணுமா? அதுவும் ஒரு கன்னி பொண்ணு மூலயமா தான் வரணுமா? ஒரு இது இல்லையா, ஒரு விவஸ்தை கிடையாதா? அவன்கிட்ட சங்கீதம் பாடுங்கோ, அவனுக்கு அனல் வரும். அவன் பக்கத்தில் உட்காந்து சங்கீதம் பேசுங்க. அப்படி இருக்கிறத விட்டுட்டு ராஜா உன்னை கேட்டானா, எனக்கு ஒரு 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 உதவிக்கு ஒரு பொண்ணு வேணும்னு உன்னை கேட்டானா? இல்லையே. அப்படி இருக்கும்போது ராஜாவின் செயலில் நீங்கள் வந்து அடுத்தவங்க முடிவு பண்ணும்போது, பக்கத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணும்போது நிலைமை தாழ்ந்து போயிடுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அதோனியா போகிறான். நான் வந்து ராஜாவாவேன்னு தானாக போய் அபிஷேகம் பண்ணுற மாதிரிலாம் போயிட்டான். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் வந்து சலமோனை சகோதரனாகவே ஏற்றுக்கல. பெத்சேபால ஒரு ஒரு ராணியாகவும் யாருக்குமே அறிவிக்காமல் அவன் போயிட்டான். ஸோ அப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. இவங்க இந்த இவன் இவன் இந்த இளவரசர் எந்த இளவரசர் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு மக்கள்கிட்ட போகிறான். ஸோ இது வந்து அநியாயம். ஏன்னா ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், அவர் செய்வார். அப்படி இருக்கிறா, அங்கே தீர்க்கதரிசி இருக்கா, நகரம் இருக்கிறது, தேவாலயம் கூடாரம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ இளவரசனுக்கு உதவுகிறது, சாலமனை ராஜாவாக மாற்றுகிறது. சாராளின் வாழ்வு சாலமனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதை இழந்து போயிருந்தானோ, எதை தாவீது இழந்து போயிருந்தானோ, எதில் தொகை எண்ணி அவன் உரியாவின் பேரை கண்டுபிடிச்சி அவன் வந்து வாதைக்குள்ளானானோ, அவன் குடும்பத்தின் செயலில் எவ்வளவு சண்டை வம்பு, தங்கச்சியவே துஷ்பிரயோகம் பண்ணுறது, இதெல்லாம் நடந்ததோ, இதெல்லாம் அர்பனாவின் களம். ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை அவன் எண்ணினான் எருசலேம் பட்டணம் உருவாச்சு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரி பண்ணுற விதமாக ஆண்டவர் கருணையோடு தன் கூடாரத்தை தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனிடத்தில் விரிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ பிறக்கிறது என்ன? இப்போ பிறக்கிறது ஏத்தீனாகிய உரியாவின் மனைவிடத்திலே பெற்றான். இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை. அவள் வந்து ஒரு கர்ப்பஸ்திரியை தான் திருமணம் பண்ணான், ஒரு கர்ப்பஸ்திரியான விதவை தான் திருமணம் பண்ணான். யாருக்கு என்ன ஆச்சு? அவன் வந்து கூடாரத்தில் செய்தான். கூடாரம் அவனுக்கு சாலமனுக்கு விரிந்து காப்பாற்றப்படுகிறது, காவல் செய்யப்படுகிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அவன் எண்ணினான், அதுதான் பிரச்சனை. இந்த ராஜா எப்பயும் எண்ணி ஏமாந்து போகிறான். சரி, வேறு வழி இல்லையா, நான் ராஜா எண்ணித்தான் ஆகணும், ராஜா கணக்கு கொடுத்தான் ஆகணும். ஸோ தொகையில் யாராவது சேரலைன்னா அது ராஜா தான், நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஆமாம், அவனோட மரியாதை தான் அங்கே தொகையேற்றப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவன் தான் மரியாதை இல்லாதவனாக போயிட்டான், அவன் தான் பாவியாக போயிட்டான். நமக்கு சங்கீதம் கிடச்சிது, இது சங்கீதத்தை கட்டிட்டு ஆட முடியுமா சொல்லும்போது? நமக்கு பாவ நிவாரணம் தான் வேணும், ஆண்டவரின் கருணை தான் வேணும். ஸோ ஒரு கூடாரம் விரிந்த ஒரு பிள்ளை தான் நமக்கு வேணும். நான் ஆண்டவனின் அடிமைன்னு எப்படி மரியாதை சொல்லுகிறார்? ஏன்னா இது கூடாரம்னு அவளுக்கு தெரியும். ஆமாம், நான் இன்னொருத்தன் முண்டாட்டி எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்கோ, அதை பற்றி எனக்கு செய்தி இல்லை. ஆண்டவரே என்னுடைய பாதுகாவலர், எனக்கான என்னது, எனக்கான ஒரு மெய் அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கன்னிகையாக தானே இருந்தா, இவன் என்ன மரியாதை என்ன கர்ப்பமாவா இருந்தா, ஏற்கனவே கர்ப்பமாவா இருந்தா? இது ஒன்று உனக்கு வரப்போகிறது பரிசுத்த வித்துன்னு ஏன் சொல்லணும்? யூ மஸ்ட் நோ தட்.
உனக்கு உனக்கு நீ பசுத்தாவினால் பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ உன் கணவன் வீட்டில் பிள்ளை பெறுவான்னு சொல்ல வேண்டித்தானே? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இயேசுநாதர் பிறக்க வேண்டித்தானே? என்ன ஆகிடப்போகுது? ஏன் ஒரு ஒரு நிச்சயமான பொண்ணு மேலே கன்னிகைங்கிற பட்டம் போட்டு அவளை கொண்டு வரணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வெச்சப்பாலும் கன்னிகை தான், கூடாரம் எல்லாரும் கன்னிகைன்னு தான் சொல்லுது. ஸோ அவள் விதவையாக இருந்தாலும், அவள் விதவையாக ஒரு கர்ப்பஸ்திரியாக ஆன விதவையாக இருந்தாலும் அவள் கன்னிகை தான். ஏன்னா கூடாரம் அவள் பிள்ளை பெறுவது வரைக்கும் அவளை கன்னிகையாக தான் பார்க்கும். ஸோ அப்படியான ஒரு ஒரு சிறந்த செயலை கூடாரம் தன்னிடத்தில் வைத்திருக்கிறது, எடுத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு பார்க்குறேன். யோசேப்பு, அதாவது மரியாளின் கணவன் யோசேப்பு அந்த அளவுக்கு தகுதிப்படுத்த ஒரு மரித்த உடலாக இருக்கலாம். அவன் என்ன சொல்கிறது, அவன் ஒரு என்ன சொல்கிறது, நிச்சயமான ஒரு ஆண், ஒரு தந்தையாக வேண்டிய ஒரு ஆண். ஆனால் அவன் ஒரு பசுத்த ஆவியில் உனக்கு உள்ள பிறக்குதுப்பான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ எனக்கு பிறக்காதா அப்படின்னு அவன் தூதன்கிட்ட கேட்பானா? ஆனால் அதை பற்றி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் அவன் தான் பிள்ளை பெறுவதற்கு தான் அவன் கல்யாணம் பண்ணான். ஆனாலும் அதை பற்றி செய்தி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் கூடாரத்தின் மனிதன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் மரியாளின் கணவன். அதில் அவன் தெளிவாக இருக்கான். அவன் தள்ளிவிட பார்த்தான். எதுக்குப்பா நிச்சயமான பொண்ணை தள்ளி விடணும்? கல்யாணம் தான் ஆகலையே. ஆனால் அது கல்யாணம்னு அவங்க சம்பிரதாயத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ அதுவே கல்யாணம் தான். உங்களை மாமி அடிச்சுட்டாலாங்க, உங்கள் பெரிய சண்டை ஆகிட்டாங்க, பெரிய கை கலப்பு வந்துட்டாங்க, என் வயசே உனக்கு எதுக்குப்பா? எனக்கு எதுவுமே அர்த்தமாக இல்லைங்க. நான் இந்த மாதிரியான நாடகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆமாம், அது எங்களுக்குள்ள. உனக்கு என்ன அதை பற்றி? சரி, இப்போ வாங்க. இப்போ கூடாரம் இத்தனை மரியாதையாக இருக்கிறது. இப்போ தெபோரால பாருங்க, அவள் என்ன சொல்கிறா, உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி எதிரிகிட்ட நிறையா ஆண்கள் இறந்து விட்டார்கள், அங்கெல்லாம் பெண்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தான் இப்போ கூடாரம் உங்கள் மீது இருக்கிறது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ ஒரு பெண்ணுன்னு சொன்னால் அவளுக்கான மரியாதை கூடாரத்தில் இருக்கிறது. அவளை அங்கே கூடாரத்தில் வைத்து நீங்கள் போய் பொண்ணை எடுத்து கூட்டின்னு வரணும் அப்படிங்கிறது செயல் இருக்கிறது. ஸோ நாம் போகணும், பெண்ணின் மரியாதையை காப்பாற்றணும், அவளை அழைத்து வரணும் அப்படிங்கிறது இந்த ஹாய் சாராங்கிற இந்த பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த மரியாதையெல்லாம் தேவன் வைத்திருந்தார். கணவன் மனைவியை பாதுகாத்தார். சாரால அந்த எகிப்தின் அழிவிலிருந்து கொண்டு வந்து ஆபிரகாமிடத்தில் சேர்த்தார். எப்போ நீங்கள் போனால் போதும்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இப்போ எங்களையும் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு திருவினையை பார்க்காதீங்க. ஏதோ புருஷ முண்டாட்டி விஷயத்தில் நீங்கள் தலையிடாது, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ சாராளின் வாழ்வில் நம்ம இன்னும் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? ஆமாம், இதில் வாதை இல்லை. இதில் வாதை நீங்கிய இடமாக இது இருக்கும். நீங்கள் அதுதான் பார்க்கணும். ஏதோ எண்ணிட்டான் வாதம் வந்ததுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. வாதம் எல்லா இடத்துலையும் வரும், இங்கேயும் வரும், பக்கத்து இடத்துலையும் வரும், எப்பயும் வரும். அது நம்ம அரசாங்கம்னு சொன்னால் ஒரு கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும். ஒரு நாள் நல்லா பேசுவாங்க, ஒரு நாள் பேச மாட்டாங்க. அது உனக்கு மிலிட்ரி ஹெல்ப் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் என்னமெல்லாம் உன் தேசத்தின் வளங்களை எனக்கு கொடு, என் கூட உடன்படிக்கை செய்து கொள் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மிலிட்ரி ஹெல்ப்பை ஆண்டவர் தருவாருங்க, ஆண்டவர் களம் காண்பாருங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாருங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் வாதையை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க? வாதை எல்லா நேரத்துலையும் வரும். ஆனால் இது நீங்கிய இடமாக, அருள் தரும் இடமாக,
நம்மளுடைய பரம எருசலேமாக நம்மளுடைய வாழ்வு கட்டப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அது சச்சங்கம். நன்றி நண்பர்களே.